ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி வெனஸ்டே மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம். காலையில் எழுந்ததும் பாலாடை எடுத்து வெளியே வச்சுட்டு நெய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்களும் எழுந்திரிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் சேர்த்து டீ போட்டு டீ குடிச்சு முடிச்சாச்சு. நான் எப்போவும் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு தலையை சீவி விட்டுருவேன். தலை சீவிட்டோம் அப்படின்னா அவங்களோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிங்கிறதுனால தலை சீவி முடித்ததுக்கப்புறம் பாப்பா நைட்டு படித்ததெல்லாம் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி எழுதி பார்த்துருவா. பாப்பா எழுதி முடித்ததுக்கப்புறம் அவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக போயிட்டாங்க. நானும் கிச்சனுக்கு போய் லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணலான்னு போயிட்டேன். ஃபஸ்ட்டு நான் ஜூஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். கொஞ்சம் வெதர் வேறு கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஜூஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஜூஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். பாதாம் பிசினும் சப்ஸா சீட்ஸும் நைட்டு ஊற வச்சுருந்தேன். லெமனும் நன்னாரியும் போட்டு லெமன் ஜூஸ் தான் ரெடி பண்ணி 2 பேருக்கும் கொடுத்தேன். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் எல்லாம் ரெடி பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். நான் எப்படி பண்ணுவேன்னா, ஒரு கடாயில் கொஞ்சம் பட்டரும் ஆயிலும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட கடுகு, சோம்பு, கொஞ்சோண்டு பட்டை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோன்னே பெரிய வெங்காயம், கேபேஜு, கேரட்டு, கேப்சிகம் இதெல்லாம் ஸ்லைஸாக கட் பண்ணி அந்த ஆயில் கூட ஆட் பண்ணி ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு புதினாவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு காயை நல்லா வதக்கி விட்றேங்க. காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசால் வந்து சிக்கன் சில்லி பொடி நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது அப்படி இல்லை அப்படின்னா சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, அப்புறம் அந்த கரம் மசால், கறி மசாலா இருக்கு இல்லையா, இதில் ஏதாவது ஒரு பவுடர் அது கூட ஃப்ளேவருக்காக காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு சாப்பாடையும் அது கூட போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இறக்க போகிற நேரத்தில் ஒரு பாதி லெமனும் நல்ல மிளகு நல்லா நுணுக்கி அது கூட ஆட் பண்ணி நல்லா கிளறி எடுத்தோன்னா ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். சைடிஷ்க்கு வந்து இன்றைக்கி வத்தல் தான் வறுத்து கொடுத்துருந்தேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு வத்தல் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால வத்தல் தான் வறுத்து கொடுத்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை தோசையும் நேற்று வச்ச தக்காளி சட்னி கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் இருந்தது. அதையே நானும் ஹஸ்பண்ட் வச்சுக்கிட்டோம். பாப்பாங்க ஃப்ரைட் ரைஸே சாப்பிட்டுக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு அதை போட்டு கொடுத்தாச்சு. லஞ்ச் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். பாப்பா எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்டு இருந்தான். கொஞ்சம் மிஷின் நேற்று கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. 2 நாளாக நானும் ஊருக்கு போயிட்டேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 4 மிஷின்னாலும் சேர்ந்து இருந்தது. காலையில் எந்திரிச்சோடனே முதல்ல மிஷின் தான் போட்டேன். ஒரு 2 மிஷின் போட்டு எடுத்தாச்சு. அப்புறம் பிளாங்கெட்டு, பெட்ஷீட்டு எல்லாத்தையும் அதை ஒரு மிஷின் போட்டு அதை போட்டு விட்டுட்டு குழந்தைங்க ரெடியாக இருந்தாங்க. அவங்களே கொண்டு போய் ஸ்கூலுக்கு விடுறதுக்காக நாங்களும் கிளம்பி போயிட்டோங்க. இன்றைக்கி வீடியோ இதோட அவ்வளோதாங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.